ദൈവത്തിന് സ്തോത്രം. കർത്താവ് യേശുക്രിസ്തുവിന്റെ പരിശുദ്ധ നാമത്തിൽ കടന്നു വന്ന എല്ലാ ദൈവദാസന്മാർക്കും മൈക്രോഫോണിന്റെ ശബ്ദം പരിധിക്കൊണ്ടിരിക്കുന്ന എല്ലാ ദൈവമക്കൾക്കും വീണ്ടും വരുന്ന കർത്താവ് യേശുക്രിസ്തുവിന്റെ പരിശുദ്ധ നാമത്തിന്റെ സ്നേഹവന്ദനം. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைப்படுவதாக. கடந்து வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். யோகத்தின் அனுகிரகத்தினாய் நமக்கு எல்லாருக்கும் எழுநேற்று நல்பசுமையும் பிரார்த்திക്കാം. இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நின்று சற்று நேரம் ஜெபிக்கலாம். எல்லாருக்கும் எழுநேற்று நல்பசுமையும் பிரார்த்திക്കാം. நாம் யாவரும் எழுந்து நின்று சற்று நேரம் ஜெபிக்கலாம். யோகத்தின் இரண்டாம் திவசத்தில் இந்த கூட்டங்களின் இரண்டாவது நாளில் தெய்வம் அற்புதம் பிரவர்த்திக்குவார். தேவன் அற்புதங்களை செய்யும்படியாக, சௌக்கியமாகுவார், வியாதியஸ்தர்கள் சுகமடையும்படியாக, சௌக்கியம் பிராபிப்பார், பிசாசின் கட்டுகளில் இருக்கிறவர்கள் விடுதலை அடையும்படியாக எல்லாரும் தெய்வத்தோடு கூட யாவரும் கர்த்தரை நோக்கி கண்ணுகளை அடைச்சு கண்களை மூடி எல்லாரும் தெய்வத்தோடு கூட பிரார்த்திக்கிறார். யாவரும் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். என்னால் കഴിയാത്ത വല്ല കാര്യമുണ്ടോ എന്ന് ചോദിച്ച കർത്താവ്, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்ட ஆண்டவர், வചനമയച്ച് ഞാൻ അവരെ വിടുവിക്കുമെന്ന് അരുളി ചെയ്ത കർത്താവ്, வசனத்தை அனுப்பி நான் அவர்களை விடுவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், ആ ദൈവത്തോടു കൂടെ அந்த தேவனை நோக்கி എല്ലാവരും അല്പസമയം ദൈവത്തോടു കൂടെ പ്രാർത്ഥിക്കുക. யாவரும் சற்று நேரம் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். എല്ലാവരും ദൈവത്തോടു കൂടെ പ്രാർത്ഥിക്കുക. யாவரும் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். സ്തോത്രം പറയണമോ സ്തോത്രം പറയുക. ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டுமானால் ஸ்தோத்திரம் சொல்லலாம். ഹല്ലേലൂയ പറയണമോ ഹല്ലേലൂയ പറയുക. அல்லேலூயா சொல்ல வேண்டுமானால் அல்லேலூயா சொல்லலாம். യോഗത്തിന്റെ പ്രാരംഭ സമയത്ത് തന്നെ இந்த கூட்டத்தின் ஆரம்ப வேளையிலேயே കർത്താവിന്റെ ശക്തി നമ്മിൽ വ്യാപരിക്കുന്നതിന് വേണ്ടി கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே கடந்து வரும்படியாக നമുക്ക് ഒരുമിച്ച് പ്രാർത്ഥിക്കാം. நாம் ஒருமித்து ஜெபிக்கலாம். എല്ലാവരും ദൈവത്തോടു കൂടെ പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടായിരിക്കാം. யாவரும் கர்த்தரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். എല്ലാവരും ദൈവത്തോടു കൂടെ പ്രാർത്ഥിക്കാം. யாவரும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். സ്വർഗ്ഗത്തിന്റെ സിംഹാസനവും ഭൂമി തന്റെ പാദപീഠമാക്കിയ സ്വർഗ്ഗത്തിലെ കർത്താവേ, பூமி தன் பாதபடியுமாய் இருக்கிற எங்கள் பரலோகத்தின் தேவனே, രണ്ടാം ദിവസത്തിലായിരിപ്പ കഴിഞ്ഞ ഓർത്ത് ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു. இந்த கூட்டங்களின் இரண்டாவது நாள் இரவேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். രണ്ടു മൂന്ന് പേർ അങ്ങനെ നാമത്തിൽ എവിടെ കൂടി വന്നാലും, இரண்டு அல்லது மூன்று பேர் நாமத்து நிமித்தம் எங்கே கூடி வந்தாலும் അവരുടെ നടുവിൽ ഞാനുണ്ടെന്ന് പറഞ്ഞ കർത്താവേ, அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, കർത്താവ് ഞങ്ങളുടെ മധ്യത്തിൽ കടന്നു വന്നത് സ്തുതിക്കുന്ന കർത്താവേ, கர்த்தர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததற்காக உம்மை துதிக்கிறோம். രോഗികളെ കടന്നു വന്നവർ ഉണ്ട്, வியாதியாய் கடந்து வந்தவர்கள் உண்டு. കർത്താവ് അങ്ങനെ സൗഖ്യമാക്കണമേ. கர்த்தர் அவர்களை சுகமாக்குவீராக. തകർന്നവരായി மனமுடைந்தவர்களாய் ഭാരത്താൽ ഭാരപ്പെടുന്നവർ കടന്നു വന്നിട്ടുണ്ട്. கடன் பாரத்தினாலே பாரப்படுகிறவர்கள் வந்திருக்கிறார்கள். അവരെ ആശ്വസിപ്പിക്കണമേ. தேவன் அவர்களை ஆறுதல்படுத்துவீராக. മോശയുടെ നാവിന്മേലിരുന്ന കർത്താവ് மோசேயின் நாவோடு இருந்த ஆண்டவர் കരത്തിൽ എന്നെ ഏൽപ്പിക്കുന്നു. திரு கரத்தில் அடியாரை ஒப்புக்கொள்கிறேன். ഞാൻ എന്റെ സഭയെ പണിയാം. என் சபையை நான் கட்டுவேன். പാതാള ഗോപുരങ്ങൾ ഇതിന് ജയിക്കയില്ല എന്ന് பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று അരുളി ചെയ്തതായ சொன்னவராகிய നസ്രയനാകുന്ന യേശുക്രിസ്തുവിന്റെ അധികാരമുള്ള നാമത്തിൽ நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுடைய நாமத்தில் സൃഷ്ടിക്കെതിരായി പോരാടുക இந்த ஊழியத்திற்கு விரோதமாய் போராடுகிற സകല അന്ധകാര ശക്തികളെയോ, சகல அந்தகார வல்லமைகளையும் ഭൂലോക ശക്തികളെയോ, வானமண்டலத்தின் ஆவிகளையும் താഴ്മ ശക്തികളെയോ, பொல்லாத கிரியைகளையும் സ്വർഗ്ഗത്തിനും ഭൂമിക്കും வானத்திற்கும் பூமிக்கும் സർവാധികാരം പ്രാപിച്ച சர்வ அதிகாரம் பெற்று നസ്രയനാകുന്ന യേശുക്രിസ്തുവിന്റെ അധികാരമുള്ള നാമത്തിൽ நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுடைய நாமத்தில் ശാസിച്ചു ജയമെടുക്കുന്നു. கடிந்து கொண்டு ஜெயமெடுக்கிறோம். കർത്താവേ, ஆண்டவரே, ദൂതന്മാരെ ഈ ഗ്രാമത്തിന് ചുറ്റും കാവൽ നിർത്തണമെന്ന് അപേക്ഷിക്കുന്നു. தூதர்களை அனுப்பி இந்த மைதானம் முழுவதும் காவல் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். അതിനെ പ്രവർത്തിക്കാം. நீரை கிரிய செய்யும். അതിനെ മഹത്വം സ്വീകരിക്കാം. நீரே மகிமை ஏற்றுக்கொள்ளும். എല്ലാ സ്തുതിയും സ്തോത്രം അങ്ങേക്ക് തരുന്നു. எல்லா துதியும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். യേശുവിന്റെ വലിയ നാമത്തിൽ തന്നെ. இயேசுவின் விலையேறின நாமத்தில் பிதாவே. ആമേൻ. ஆமென். ஜீசஸ். ദൈവത്തിന് സ്തോത്രം. എല്ലാവർക്കും ഇരിക്കാം. நாம் யாவரும் உட்காரலாம். ദൈവത്തിന് സ്തോത്രം. கர்த்தருக்கு மகிமை. പരിശുദ്ധനാകുന്ന ദൈവം നമ്മുടെ മധ്യത്തിൽ കടന്നു വന്നതിനെ കരങ്ങളടിച്ച് സ്വാഗതം ചെയ്യാം. பரிசுத்த ஆவியானவராகிய கர்த்தர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறபடியால் எல்லா கரங்களை எடுத்து நாம் அவரை வரவேற்கலாம். Praise the Lord. ദൈവത്തിന് സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். നമ്മുടെ ചിന്തയ്ക്ക് ആധാരമായി ദൈവം നൽകിയിരിക്കുന്ന വചനം நம்முடைய சிந்தைக்கு ஆதாரமாக தேவன் கொடுத்திருக்கிற வசனம் യെശയ്യാവ് 43 അധ്യായം അതിന്റെ 2-ാം വാക്യം. ஏசாயா 43 அதிகாரம் 2வது வசனம். When you pass through the waters, I will be with you. நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். And through the rivers, they shall not overflow you. ஆறுகள் உன்மேல் புரளுவது இல்லை. When you walk through the fire, they did not bend you. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். Nor shall the flames scorch you. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ദൈവത്തിന് സ്തോത്രം. கர்த்தருக்கு மகிமை. നീ വെള്ളത്തിൽ കൂടെ കടക്കുമ്പോൾ நீ தண்ணீரில் நடக்கும்போது ഞാൻ നിന്നോട് കൂടെ ഇരിക്കും. நான் உன்னோடு இருப்பேன். നീ നദിയിൽ കൂടെ കടക്കുമ്പോൾ நீ ஆறுகளை கடக்கும்போது അവ നിന്റെ മേൽ കവികയില്ല. அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. തീയിൽ കൂടെ നടന്നാൽ വെന്തു പോകുകയുമില്ല. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். അഗ്നി ജ്വാല നിന്നെ ദഹിപ്പിക്കുകയുമില്ല. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ദൈവത്തിന് സ്തോത്രം. கர்த்தருக்கு
കർത്തർക്ക് സ്തോത്രം. ദൈവം തന്റെ ഭക്തന്മാർക്ക് നൽകിയിട്ടുള്ള വാഗ്ദത്തമാണ് ഞാൻ നിന്നോട് കൂടെ ഇരിക്കുമെന്നത്. தேவன் தம்முடைய தாசர்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் தான் நான் உன்னோடு இருப்பேன் என்று. മനുഷ്യനോട് കൂടെ വസിക്കുവാൻ ദൈവം എപ്പോഴും ആഗ്രഹിക്കുന്നു. மனிதனோடு வாசம் பண்ணுவதற்கு தேவன் எப்போதும் விரும்புகிறார். ഉദ്ദേശത്തോടു കൂടെ ദൈവം മനുഷ്യനെ സൃഷ്ടിച്ച് ഏതേൻ തോട്ടത്തിലാക്കിയത്. இந்த ஒரு நோக்கத்தோடு தான் தேவன் மனிதனை உருவாக்கி ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். എന്നാൽ മനുഷ്യന്റെ അനുസരണക്കേട് മൂലം ആ ആഗ്രഹം സാധ്യമായില്ല. ஆனால் மனிதனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக அந்த விருப்பம் நிறைவேற்றப்படவில்லை. காலகாலங்களில் പല വിധത്തിൽ ദൈവം മനുഷ്യനോട് ഇടപെട്ടുകൊണ്ടിരുന്നുവെങ്കിലും பல விதங்களிலும் மனிதனோடு தேவன் இடைப்பட்டார் என்றாலும் പലപ്പോഴും ദൈവത്തിന് ഇടം കൊടുക്കാത്തവനായി മനുഷ്യൻ കാണപ്പെട്ടു. பல வேளைகளிலும் தேவனுக்கு மனிதன் இடம் கொடுக்கவில்லை. അതുകൊണ്ട് ഈ മനുഷ്യരെ രക്ഷിക്കുവാൻ எனவே இந்த மனிதனை ரட்சிக்கும்படி സ്വർഗീയ മഹിമ വെടിഞ്ഞ് பரலோகத்தின் மகிமையை விட்டு വേഷമെടുത്ത് യേശു കർത്താവ് ഈ ഭൂമിയിൽ കടന്നു വന്നു. அடிமையின் ரூபம் எடுத்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். അത്ഭുതങ്ങളും അടയാളങ്ങളും അവൻ ചെയ്തു. அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசு செய்தார். രോഗികളെ അവൻ സൗഖ്യമാക്കി. வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். 28:20 மத்தேயு 28:20 I am with you always even the end of the year. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ഞാൻ ലോകാവസാനത്തോളം നിങ്ങളോട് കൂടെ ഇരിക്കുക. உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு இருப்பேன். ഈ വാഗ്ദത്തം നൽകി ദൈവം നമ്മെ ഉറപ്പിച്ചു. இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து தேவன் நம்மை உறுதிப்படுத்தினார். ദൈവമക്കളെ നമ്മളുടെ ദിനംപ്രതി നിറവേറിക്കൊണ്ടിരിക്കുന്നു. இந்த வாக்குத்தத்தம் தேவ பிள்ளைகளாகி நம்மிடத்திலே ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. അബ്രഹാമിനോട് കൂടെ ഇരുന്ന ദൈവം, ஆபிரகாமோடு இருந்த தேவன், ഇസ്ഹാക്കിനോട് കൂടെ ഇരുന്ന ദൈവം, ஈசாக்கோடு இருந்த தேவன், യാക്കോബിനോട് കൂടെ ഇരുന്ന ദൈവം, யாக்கோபோடு இருந்த தேவன், ഈ ദൈവം നിന്നോട് കൂടെ ഇരിക്കുന്നുവെങ്കിൽ இந்த தேவன் உன்னோடு கூட இருக்க வேண்டுமானால் സാധ്യങ്ങൾ നിന്റെ മുമ്പിൽ സാധ്യമത്രേ. கூடாத காரியங்கள் உனக்கு முன்பாக கூடும். ഉൽപ്പത്തി 21:23 ஆதியாகமம் 21:23 അബ്രഹാമിനെ ശ്രദ്ധിച്ചുകൊണ്ടിരുന്ന അബീമേലെക്ക്, ஆபிரகாமை கவனித்துக் கொண்டிருந்ததான அபிமெலேக்கு അബ്രഹാമിന്റെ ദൈവം വലിയവനെന്ന്, ஆபிரகாமின் தேவன் பெரியவர் என்று അവൻ അബ്രഹാമിനെ അനുഗ്രഹിക്കുന്നെന്ന് മനസ്സിലാക്കിയതിനാൽ அவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார் என்பதை அறிந்து கொண்டபடினாலே അബ്രഹാമിനോട് ഉടമ്പടി ചെയ്യുവാനായി ആഗ്രഹിക്കുന്നു. ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள விரும்புகிறான். അബ്രഹാം ദൈവത്തോടു കൂടെ ആയിരുന്നതിനാൽ ஆபிரகாம் தேவனோடு கூட இருந்தபடினாலே ദൈവവും അവനോട് കൂടെ ഇരുന്നു. தேவனும் அவனோடு கூட இருந்தார். ദൈവം അവനെ അനുഗ്രഹിച്ചു. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். അബ്രഹാമിനോട് കൂടെ ഇരുന്ന ദൈവം ஆபிரகாமோடு இருந்த தேவன் ഇസ്ഹാക്കിനോട് കൂടെ ഇരിക്കുന്നവന് ஈசாக்கோடு கூட இருக்கிறார் என்று അബീമേലെക്ക് മനസ്സിലാക്കിയതിനാൽ அபிமெலேக்கு அறிந்து கொண்டபடினாலே ഇസ്ഹാക്കിനോട് കൂടെ ഉടമ്പടി ചെയ്യുന്നതായി കാണാം. ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்வதை பார்க்கிறோம். ദൈവം യാക്കോബിനോട് പറയുന്നു, தேவன் யாக்கோபோடு சொல்கிறார், ഞാൻ നിന്നോട് കൂടെ ഉണ്ട്. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். നീ പോകുന്നിടത്തൊക്കെ എന്നെ അനുഗ്രഹിച്ച് நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன்னை ஆசீர்வதித்து ദേശത്തെ ഞാൻ നിന്നെ കൂട്ടിവരുത്ത്. இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். യാക്കോബ് ദൈവത്തോട് കൂടെ ആയിരുന്നതിനാൽ யாக்கோபு தேவனோடு கூட இருந்தபடினால் ദൈവവും അവനോട് കൂടെ ഇരുന്നു. தேவனும் அவனோடு கூட இருந்தார். ദൈവം അവനെ അനുഗ്രഹിച്ചു. தேவன் அவனை അവൻ ஆசீர்வதித்தார். വിട്ടുപോകുന്ന ദേശത്തേക്ക് ദൈവം അവനെ കൂട്ടിവരുത്തി. அவன் விட்டு சென்றதான தேசத்திற்கு தேவன் அவனை திரும்ப கொண்டு வந்தார். ദൈവത്തോട് കൂടെ ആയിരിക്കുന്നു എന്ന് നീ ഇന്ന് ശോധന ചെയ്യണം. நீ தேவனோடு கூட இருக்கிறாயா என்பதை நீ சோதித்து பார்க்க வேண்டும். ദൈവത്തിന് സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். യോസേഫിനെ നോക്കുക. யோசேப்பை பாருங்கள். അവൻ പോത്തിഫറിന്റെ വീട്ടിലായിരുന്നിട്ട് அவன் போத்திப்பாருடைய வீட்டில் இருந்தும் ദൈവത്തെ സ്നേഹിക്കുന്നവന് നീതിമാനുമായിരുന്നു. அவன் தேவனை நேசிக்கிறவனும் நீதிமானுமாக இருந்தான். മനസ്സിലാക്കിയ പോത്തിഫർ இதை புரிந்து கொண்டதான போத்திப்பார் തന്റെ ഗൃഹത്തിനും സകലത്തിനും അവനെ മേൽവിചാരകനാക്കി തീർത്തു. தன்னுடைய வீட்டில் எல்லாவற்றுக்கும் அவனை விசாரணைக்காரனாக வைத்தான். യോസേഫ് ദൈവത്തോടു കൂടെ ആയിരുന്നതിനാൽ யோசேப்பு தேவனோடு இருந்தபடினாலே ദൈവവും അവനോട് കൂടെ ഇരുന്നു. தேவனும் அவனோடு கூட இருந்தார். ദൈവം അവനെ അനുഗ്രഹിച്ചു. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். കീർത്തനക്കാരനായ ദാവീദ് പറയുന്നു, சங்கீதக்காரனாய் தாவீது சொல்கிறார், ദൈവമേ, നീ എന്നെ സങ്കേതമാകുന്നു. தேவனே நீர் என்னை கடைக்கலமா இருக்கிறீர். നീ എന്റെ വലത് ഭാഗത്തുള്ളത് കൊണ്ട് நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் കുലുങ്ങിപ്പോകുകയില്ല. நான் அசைக்கப்படுவதில்லை. സന്തോഷമുള്ള എല്ലാവർക്കും ഹല്ലേലൂയ പറയാം. Praise the Lord. Hallelujah. ദൈവത്തിന് സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദാനിയേൽ 6:3 നാം വായിക്കുമ്പോൾ தானியேல் 6:3 வாசித்தால் ജീവനുള്ള ദൈവത്തെ ആരാധിച്ച ദാനിയേലിനെ ஜீவனுள்ள தேவனை ஆராதித்த தானியேலை ദൈവം സിംഹത്തിന്റെ കുഴിയിൽ നിന്നും വിടുവിച്ചു. தேவன் சிங்க குகையிலிருந்து விடுவிக்கிறார். ദാരിവേശ് രാജാവ് தரியூர் ராஜா ഈ ദാനിയേലിനെ കുറിച്ച് എന്താണ് സാക്ഷ്യം പറയുന്നത്? இந்த தானியேலை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்? ജീവനുള്ള ദൈവത്തിന്റെ ദാസനാകുന്ന ദാനിയേലേ, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே, ഇടവിടാതെ സേവിച്ചു വരുന്ന നിന്റെ ദൈവം நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் സിംഹങ്ങളുടെ കുഴിയിൽ നിന്ന് നിന്നെ വിടുവിപ്പാൻ പ്രാപ്തനായോ? சிங்கத்தின் குகையிலிருந்து உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? ദാനിയേൽ ജീവനുള്ള ദൈവത്തിന്റെ ദാസനെന്ന്. தானியேல் ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் என்றும் ഈ ദൈവം സിംഹങ്ങളുടെ കുഴിയിൽ നിന്ന് ദാനിയേലിനെ വിടുവിപ്പാൻ പ്രാപ്തനെന്ന് இந்த தேவன் சிங்கத்தின் குகையிலிருந்து தானியேலை விடுவிக்க வல்லவர் என்றும் രാജാവ് പോലും മനസ്സിലാക്കിയിരുന്നു. ராஜா கூட அறிந்திருந்தான். അബ്രഹാമിനോട് കൂടെ ഇരുന്ന ദൈവം, ஆபிரகாமோடு இருந்த தேவன் ഇസ്ഹാക്കിനോട് കൂടെ ഇരുന്ന
சொல்கிறார். ശ്രേഷ്ഠ പ്രവാചകനാകുന്ന വിലയേറപ്പെട്ട ദീർഘദർശിயான യെശയ്യാവിലൂടെ യെശയ്യാവിൻ മൂലமாக ഇസ്രായേൽ മക്കളോട് കൂടെ അരുളി ചെയ്യുകയാണ്, pass through the waters, I will be with you. நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். നീ വെള്ളത്തിൽ കൂടെ കടക്കുമ്പോൾ ഞാൻ നിന്നോട് കൂടെ ഇരിക്കും. தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். നീ നദിയിൽ കൂടെ കടക്കുമ്പോൾ അവൻ നിന്റെ മേൽ കവികയില്ല. நீ ஆறுகளை கடக்கும்போது அது உன்மேல் புரளுவதில்லை. തീയിൽ കൂടെ നടന്നാൽ വെന്തു പോകുകയുമില്ല. நீ அக்கினியின் மேல் நடக்கும்போது வேகாதிருப்பாய். അഗ്നിജ്വാല നിന്നെ ദഹിപ്പിക്കുകയുമില്ല. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பட்டாது. നോഹ വെള്ളത്തിൽ കൂടെ സഞ്ചരിച്ചു. நோவா தண்ணீரில் சஞ்சரித்தான். ദൈവം ലോകത്തെ വെള്ളത്താൽ ന്യായം വിധിച്ചപ്പോൾ, தேவன் உலகத்தை தண்ணீரினாலே நியாயம் தீர்த்தபோது, നീതികെട്ടവരുടെ മേൽ ജലപ്രളയം വരുത്തിയപ്പോൾ, அநீதியுள்ள மனுஷர்கள் மேல் தண்ணீர் வந்தபோது, കെട്ടിടത്തിലായിരുന്ന ലോകത്തെ കുടുംബത്തെ ദൈവം കാത്തു പരിപാലിച്ചു. வேலைக்குள்ளே பாதுகாக்கப்பட்ட நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். പൗലോസ് വെള്ളത്തിൽ അകപ്പെട്ടപ്പോൾ ദൈവം അവിടെ നിന്നും അവനെ വിടുവിച്ചു. அப்போஸ்தலனாகிய பவுல் தண்ணீர் சேதத்தில் அகப்பட்ட போது தேவன் அவனை காப்பாற்றினார். 2 കൊരിന്ത്യർ 6:8. 2 கொரிந்தியர் 6:8. പലവിധമാകുന്ന നിന്ദകളും പരിഹാസങ്ങളും பலவிதமான நிந்தைகளும் பரியாசங்களும் കീർത്തികളും സൽകീർത്തികളും താൻ അനുഭവിച്ചു. துர்க்கீர்த்திகளும் நற்கீர்த்திகளையும் அவன் அனுபவித்தான். പെരുവെള്ളം പോലെ பெரு வெள்ளத்தை போல നിന്ദകളും പരിഹാസങ്ങളും நிந்தைகளும் பரியாசங்களும் നിത്യ ജീവിതത്തിൽ നിനക്കുണ്ടാകും. கிறிஸ்தவ வாழ்க்கையில் உனக்கு வரும். യെശയ്യാ 53:1 നോക്കുക. ஏசாயா 53:1 பாருங்கள். ദൈവപുത്രനാകുന്ന യേശു தேவகுமாரனாகிய இயேசு മനുഷ്യനാൽ നിന്ദിക്കപ്പെട്ടും ത്യജിക്കപ്പെട്ടും വരുന്നു. மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் புறக்கணிக்கப்பட்டும் இருந்தார். കാണുന്നവർ പോലും മുഖം മറിച്ച് കളയത്തക്കവണ്ണം അവൻ നിന്ദിതനായിരുന്നു. அவரை பார்க்கிறவர்கள் கூட தங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிற அளவிற்கு அவர் கேடடைந்தவர். 15:3 പറയുന്നു. யோவான் 15:3 சொல்கிறது. Reproaches of those who reproached you fell on me. നിന്നെ നിന്ദിക്കുന്നവരുടെ നിന്ന എന്റെ മേൽ വീണിരിക്കുന്നു. உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று சொல்கிறார். നിന്ദകളും പരിഹാസങ്ങളും நிந்தைகளும் பரியாசங்களும் ശത്രു നിനക്ക് നേരെ അയക്കുമ്പോൾ சத்துரு உனக்கு விரோதமாய் നീ அனுப்பும்போது വാടിപ്പോകരുത്. நீ கலங்க வேண்டாம், തകർന്നു പോകരുത്. நீ சோர்ந்து போக ആ வேண்டாம். പാതകളിൽ നിന്നെ നടത്തുവാൻ அந்த பாதையில நடக்கும்படியாய் രാജാതി രാജാവ് ராஜாதி ராஜா കർത്താതി കർത്താവുമാകുന്ന கர்த்தாதி கர்த்தருமாயிருக்கிற യേശു കർത്താവ് നിന്നോടുകൂടെയുണ്ട്. கர்த்தராகிய இயேசு உன்னோடு இருக்கிறார். സന്തോഷമുള്ള എല്ലാവർക്കും ഹല്ലേലൂയ പറയാം. ஹல்லேலூயா. ദൈവത്തിന് സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ഇസ്രായേൽ മക്കളെ നോക്കുക. இஸ்ரவேல் ஜனங்களை അവർ பாருங்கள். യോർദാനിൽ കൂടി കനാൻ ദേശത്തേക്ക് പ്രവേശിച്ചു. அவர்கள் யோர்தான் வழியாக கானான் தேசத்துக்கு போனார்கள். ഏലിയാവും എലീശയും യോർദാൻ നദി കടക്കുമ്പോൾ எலியாவும் எலிசாவும் யோர்தான் நதியை கடக்கும்போது അവ അവരുടെ മേൽ കവിയാതവണ്ണം ദൈവം കാത്തു പരിപാലിച്ചു. அது அவர்கள் மேல் புரண்டு போகாதபடிக்கு கர்த்தர் காப்பாற்றினார். ഏലിയാവും എലീശയും യോർദാൻ നദി കടക്കുമ്പോൾ எலியாவும் எலிசாவும் யோர்தான் நதியை தாண்டி செல்லும்போது അവരുടെ മേൽ കവിയാതവണ്ണം ദൈവം അവരെ കാത്തു പരിപാലിച്ചു. அவை அவர்கள் மேல் புரளாதபடிக்கு தேவன் அவர்களை பாதுகாத்தார். എന്നാൽ ഇസ്രായേൽ മക്കൾ യോർദാൻ നദി കടക്കുമ്പോൾ ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தான் நதியை தாண்டி செல்லும்போது നിയമപ്പെട്ടകം ചുമക്കുന്ന പുരോഹിതന്മാരുടെ കാൽ உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதான ஆசாரியர்களுடைய கால் വെള്ളത്തിന്റെ പക്കത്ത് മുക്കിയപ്പോൾ தண்ணீரின் ஓரத்திலே பட்ட மாத்திரத்தில் യോർദാനിലെ വെള്ളം രണ്ടായി പിരിഞ്ഞു. யோர்தானின் தண்ணீர் இரண்டாய் பிரிந்தது. അങ്ങനെ അവർ அமிதமாக அவர்கள் വിശ്വാസത്തോടുകൂടെ വാഴ്ത്തത്ത നാടിനെ ലക്ഷ്യമാക്കി യാത്ര തുടർന്നു. விசுவாசத்தோடு வாக்குத்தத்த நாட்டை நோக்கி பிரயாணம் பண்ணினார்கள். ശദ്രക്, മേശക്, അബേദ്നേഗോ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ രാജാവുണ്ടാക്കിയ സ്വർണ്ണബിംബത്തെ നമസ്കരിക്കയില്ല എന്ന് പറഞ്ഞപ്പോൾ அவர்கள் ராஜா உருவாக்கினதான பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று சொன்னபோது അവരെ എരിയുന്ന തീച്ചുളയിലിട്ടു. அவர்கள் எரிகிற அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள். എങ്കിലും അവിടെ നിന്ന് ദൈവം അവരെ വിടുവിച്ചു. ஆனாலும் அங்கிருந்து தேவன் அவர்களை விடுவித்தார். ഇനി ശോധനയിൽ കൂടെ നീ കടന്നു പോകുമ്പോൾ அக்கினி சோதனை வழியாய் நீ செல்லும் போதும் നിന്നെ കാത്തു പരിപാലിക്കാൻ உன்னை பாதுகாக்கும்படியாக കർത്താവ് നിന്നോട് കൂടെയുണ്ട്. கர்த்தரோடு இருக்கிறார். സന്തോഷമുള്ള എല്ലാവർക്കും ഹല്ലേലൂയ പറയാം. ஹல்லேலூயா. ദൈവത്തിന് സ്തോത്രം. கர்த்தருக்கு மகிமை. യോശുവ 1:9. யோசுவா 1:9. നിന്റെ ദൈവമാകുന്ന യഹോവ உன் தேவனாகிய கர்த்தர் നിന്നോട് കൂടെ ഉള്ളതുകൊണ്ട് உன்னோடு இருப்பதினாலே നീ ഉറപ്പും ധൈര്യവും ഉള്ളവനായിരിക്കാം. நீ திடம் கொண்டு திடமனதாயிரு. മോശയുടെ ശുശ്രൂഷകനാകുന്ന യോശുവ மோசேயின் ஊழியக்காரனாக இருந்த யோசுவா ഏകദേശം 40 വർഷം അവനോട് കൂടെ നടന്നു. ஏறக்குறைய 40 வருடங்கள் மோசையோடு கூட நடந்தான். കരകവിഞ്ഞൊഴുകുന്ന യോർദാൻ നദിയെ കണ്ട് പിന്തിരിയാതിരിപ്പാന് கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் நதியை பார்த்து பின்திரும்பி ஓடாமல் இருக்கும்படி കനാനിലെ 7 ജാതികളെയും கானான் தேசத்தின் 7 ஜாதிகளையும் 33 രാജാക്കന്മാരെ ജയിച്ച് 33 ராஜாக்களையும் ஜெயித்து ദേശം അവകാശമാക്കുവാന് தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ദൈവം യോശുവയെ ബലപ്പെടുത്തി. தேவன் யோசுவாவை பலப்படுத்தினார். ദൈവം അവനോട് ചെയ്ത വാഗ്ദത്തം പോലെ തന്നെ தேவன் அவரிடத்திலே செய்த வாக்குத்தத்தத்தின்படியே ദൈവം അവനോട് കൂടെ ഇരുന്നു. தேவன் அவனோடு இருந்தார். ദൈവം അവനെ അനുഗ്രഹിച്ചു. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ദൈവത്തിന് സ്തോത്രം. கர்த்தருக்கு மகிமை. പ്രശസ്ത സുവിശേഷ പ്രസംഗനായ பிரசித்த பெற்றதான சுவிசேஷ பிரசங்கராகிய സുവിശേഷ പ്രസംഗനായിരുന്ന சுவிசேஷ பிரசங்கராயிருந்த സാധു സുന്ദര
സുവിശേഷം പ്രസംഗിക്കരുതെന്ന് കർശനമായി ശാസിച്ചു. സുവിശേഷത്തെ പ്രസംഗം பண்ணக்கூடாது என்று திட்டவட்டமாக கடிந்து கொண்டார்கள். എന്നാൽ അദ്ദേഹം സുവിശേഷം അറിയിക്കുന്നതിൽ ഒട്ടും ലജ്ജിച്ചില്ല. ஆனால் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறதிலே சற்றும் தயங்கவில்லை. യേശു കർത്താവ് സാക്ഷാൽ രക്ഷിതാവാകുന്നവന് இயேசு கிறிஸ்துவே மெய்யாகின்ற இரட்சகர் என்பதை ഒരു ദിവസം സൈതന്യം ഘോഷിക്കുമ്പോൾ ஒரு நாள் மிக தைரியத்தோடு அவர் பேசும்போது നിന്നവർ കോപപരവശരായി சுற்றி நின்று கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் கோபமடைந்தார்கள். അദ്ദേഹത്തെ പിടിച്ച് அவரை பிடித்து ചങ്ങല കൊണ്ട് ബന്ധിച്ച് சங்கிலியினாலே கட்டி ഒരു കാട്ടിലേക്ക് കൊണ്ടുപോയി ஒரு காற்றுக்கு கொண்டு ഒരു போனார்கள். വൃക്ഷത്തിൽ അദ്ദേഹത്തെ കെട്ടിയിട്ടു. ஒரு மரத்தில் அவரை கட்டி போட்டார்கள். അദ്ദേഹത്തിന് സമ്പത്തായിരുന്ന വേദപുസ്തകത്തെയും പുതപ്പിനെയും അവർ പിടിച്ചെടുത്തു. அவருடைய பொக்கிஷமாக இருந்த வேத புத்தகத்தையும் அவருடைய போர்வையையும் கைப்பற்றினார்கள். അർദ്ധരാത്രിയിൽ நடு இரவிலே അസഹനമായ തണുപ്പ് കൊണ്ട് ആ രാത്രിയിൽ അദ്ദേഹം മരിക്കുമെന്ന നിലയിലായി. தாங்கக்கூடாத குளிர்னாலே